வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சூப்பரான டேஸ்டான காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி குருமா செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு சோம்பு சேர்த்துக்கலாம். பல்லாரி வெங்காயம் 2 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் பெரிய தக்காளியாக 2 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். சிம்லேயே வச்சு வதக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போயிட்டு இப்போ நம்ம மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மசாலா கமன்னு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம வேக வச்ச காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ நம்ம பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வாட்டர் 1 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். 5 நிமிஷம் நல்லா சிம்லேயே வச்சு குக் பண்ணால் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக டேஸ்டான காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி குருமா ரெடி. கறி குழம்பே மிஞ்சிற அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்போ இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்